மாதரா வர்சஸ் காய் ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்ல போனா த கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதராவோட ரினேகனால கூட நம்ம காய் சென்சேவோட ஸ்பீடை கெஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அவர் ஸ்பீடுனா பறக்கிற பவர் எதுவுமே இல்லாமயே காத்த மிதிச்சுக்கிட்டு ஓடுவாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடு. அப்போ அந்த நேரத்துல நம்ம எல்லோ ஃபிளாஷ் ஆன மினாட்டோ அந்த டூத் சிக்கிங் ஆர்ப மாதரா கிட்ட இருந்து ரொம்ப லாங்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாரு. வை நம்ம மாதராவால அந்த டூத் சிக்கிங் ஆர்ப ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். நம்ம கக்காஷியால காமுயி எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம காராவோட சாண்டும் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காது. அப்போ நம்ம லீ அவனோட 6th கேட்டை ஓபன் பண்ணுவான். அதை பார்த்த நம்ம மினாட்டோ இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ அவரோட குணாயை நம்ம ராக்லி கிட்ட கொடுத்து இதை மைட் காயை நோக்கி வீசு அப்படின்னு சொல்லுவாரு. மாதரா அந்த ஆர்பை வச்சு காயை அட்டாக் பண்ணும்போது ராக்லி அந்த குணாயை ஃபோர்ஸா வீச ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம மினாட்டோ அங்க டெலிபோர்ட் ஆகி அந்த ஆர்பை கேப்சர் பண்ணுவாரு பாருங்க. அப்போ அங்க லைட்டை விட ஸ்பீடா மூவ் ஆகுற நம்ம காய் அந்த இடத்துல ஸ்லோவா இருப்பாரு. தரமான சீன் அதெல்லாம். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த ஆர்பரை நம்ம மினாட்டோ டெலிபோர்ட்டும் பண்ணிடுவாரு. நம்ம மினாட்டோவோட கை மட்டும் போகல அப்படின்னா த 4th கிரேட் நிஞ்சா வார் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு மட்டும் பாருங்க. என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.